நான் சதா சக்திசாலியாக இருக்கும் அனைத்து பிராப்திகளையும் எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கும் மிக உயர்ந்த ஆத்மா. எனக்குள் ஒருமுகப்படுத்தும் சக்தி அளவற்றதாக இருக்கின்றது. இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியானது என் முன்னால் வரும் அனைத்து விதமான தடைகளையும் சுலபமாகவே தகர்த்தெறிகின்றது. உழைக்காமலேயே எனது இலக்கை நோக்கி செல்வதற்கான வழி இந்த மாயையிடமிருந்து எனக்கு கிடைக்கின்றது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது முழுமையாக அனுபவம் செய்கின்றேன். ஒரே ஒருவரின் ரசனையில் அனைவருக்காகவும் நன்மை செய்யும் உள்ளுணர்வை கொண்டு என் மனம் மற்றும் புத்தியை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சக்திசாலியாக மிக உயர்ந்த சிதியில் இருக்கும் ஆத்மா நான். கனவிலும் எந்த ஒரு சலனமும் இல்லாத சக்திசாலியான ஆத்மா நான். ஓம் சாந்தி. முரளி தேதி 30/12/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிரப்பி சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும், தண்ணீரின் குளியலின் மூலம் அல்ல. ஆத்மா என்ற பேட்டரியை ஞான யோகத்தினால் நிரப்பிக்கொண்டு சதோ பிரதானமாக, அதாவது முழு தூய்மையாக ஆக்க வேண்டுமே தவிர தண்ணீர் குளியலால் ஆத்மா தூய்மையாகாது. கேள்வி: இப்போது எல்லா மனித ஆத்மாக்களையும் அலைய வைப்பவர் யார்? ஏன் அலைய வைக்கின்றார்? பதில்: அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன் ஆவான். ஏனென்றால் அவன் தானே அலைந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கென்று எந்த வீடும் இல்லை. ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடையச் செய்வதற்காக வருகின்றார். இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது. அதனால் நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நாங்கள் பாபாவிடமிருந்து முதலில் பிரிந்து வந்தோம், இப்போது முதலில் வீட்டுக்கு செல்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இங்கே உட்கார்ந்து கொண்டு புரிந்து கொள்கிறீர்கள், இவருக்குள் சிவபாபா வந்திருக்கின்றார். எப்படியாவது நம்மை தன் கூடவே வீட்டுக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வார் என்று. அது ஆத்மாக்களின் வீடு அல்லவா? எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குஷி ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலர்களாக மாற்றுகின்றார். ஆடை எதுவும் அணிவிப்பதில்லை.
இதனை யோக பலம், நினைவு பலம் என்று சொல்கிறோம். டீச்சரின் பதவி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குழந்தைகளையும் பதவி அடைய வைக்கின்றார். படிப்பின் மூலம் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்று மாணவர்கள் தெரிந்துள்ளார்கள். நம்முடைய தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நீங்களும் புரிந்து கொள்ளுகிறீர்கள். இது புதிய விஷயமாகும். நமது தந்தை டீச்சராக இருக்கின்றார், அவரை நாம் நினைவு செய்கின்றோம். நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து இப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நம்மை வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்ல நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். ராவணனுக்கு எந்த வீடும் இல்லை, ராமருக்குத்தான் வீடு உள்ளது. சிவபாபா எங்கே இருக்கின்றார்? பரந்தாமத்தில் என்று நீங்கள் உடனே சொல்வீர்கள். ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டீர்கள். ராவணன் எங்கே இருக்கின்றான் தெரியவில்லை. ராவணன் பரந்தாமத்தில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு எந்த இருப்பிடமுமே கிடையாது. அலைந்து கொண்டிருக்கின்றான், உங்களையும் அலைய வைக்கின்றான். நீங்கள் ராவணனை நினைவு செய்கிறீர்களா என்ன? இல்லை. உங்களை எவ்வளவு அலைய வைக்கின்றான்? சாஸ்திரம் படியுங்கள், பக்தி செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் என்று. இதை பக்தி மார்க்கம், ராவண ராஜ்யம் என்று பாபா கூறுகின்றார். ராமராஜ்யம் வேண்டும் என்று காந்தியும் சொன்னார். இந்த ரதத்தில் நம்முடைய சிவபாபா வந்திருக்கின்றார். பெரிய தந்தை அல்லவா? அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி பேசுகின்றார். இப்போது உங்களுடைய புத்தியில் ஆன்மீக தந்தை இருக்கின்றார். ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளான நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நம்முடைய தொடர்பு மூலவதனத்திலிருந்தே உள்ளது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று பாடல் பாடுகிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருந்தது. பிறகு அதனதன் நடிப்பை நடிக்க பிரிந்து வந்துவிட்டது. நீண்ட கால கணக்கு வேண்டுமல்லவா, அதை பாபா புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமம் உள்ளது. அவர்கள்தான் முதலில் என்னிடமிருந்து பிரிந்திருக்கின்றார்கள். பிறகு அவர்கள்தான் என்னை அதிகம் நினைவு செய்வார்கள். பிறகு முதலில் வந்து விடுவார்கள். பாபா குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. ஆழமானது என்றும் சொல்லப்படுகிறது, ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா ஒன்றும் மேலே இருந்தபடியே புரிய வைப்பதில்லை. நான் இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றேன் என்று இங்கே புரிய வைக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மனித சிருஷ்டி எனும் மரத்தை கல்ப விருட்சம் என்று சொல்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையும் தெரிந்திருக்கவில்லை. கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு பாபா விழிப்படைய வைக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களை விழிக்கச் செய்திருக்கின்றார். மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட கும்பகர்ணனின் அசுரத்தனமான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். பாபா விழிக்கச் செய்திருக்கின்றார். குழந்தைகளே, விழித்து கொள்ளுங்கள். நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு நாம் ஆத்மாக்கள், சகோதரர்கள் ஆவோம் என்ற நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக ஆக வேண்டும். 2. இப்போது பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளக்கூடாது. அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழித்தெழ வைக்க வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழியை காட்ட வேண்டும். வரதானம். மனம் மற்றும் புத்தியின் ஒருமுகப்படுத்தும் நிலை மூலமாக சர்வ சித்திகளையும் பிராப்தி அடையக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். அனைத்து பிராப்திகளையும் பெறுவதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி சகஜமாகவே உங்களை நிர்விঘ்னமாக ஆக்கிவிடுகிறது. உழைப்புக்காக தேவை இருக்காது.
ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்ற நிலை சுலபமாக உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஒரே சீரான மனநிலை சுலபமாகவே அமைந்துவிடும். அனைவருக்காகவும் நன்மை செய்கின்ற உள்ளுணர்வு, சகோதர பார்வை அமைந்துவிடும். என்றாலும் அத்தகைய ஒருமுகத்தன்மை பெறுவதற்காக தன்னுடைய மனம் மற்றும் புத்தியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் சக்திசாலி ஆகிவிடுங்கள். கனவிலும் கூட ஒரு நொடி பொழுதும் சலனம் என்பது வரக்கூடாது. ஸ்லோகன்: தாமரை மலருக்கு சமமாக விலகிய நிலையில் இருந்தால் தந்தையின் அன்புக்கு பாத்திரமானவர் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.